இந்த இடம் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியுடைய வாசல் பகுதி. அரசாங்க அதிபரும் முனைப்போட கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். தேர்தலுக்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்குது. வணக்கம் உறவுகளே, நான் இப்ப யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி வாசல் தான் இந்த காட்சியை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். நாளைய தினம் இலங்கை ஜனநாயக சுதந்திர குடியரசு நாட்டினுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 2025 இடம்பெற இருக்கிறது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்களிப்பு நிலையங்களுக்குமான வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லப்படுகின்ற காட்சியை தான் இங்கே காண முடிகின்றது. இந்த காணொலியை நாம் வெளியிடுவதன் நோக்கம், ஒன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடைய முக்கியத்துவம், அடுத்தது வாக்களிக்கும் முறை பற்றியதாகும். தொடர்ந்தும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு பெட்டிகள் கொண்டு செல்லப்படுவதை அவதானிக்க முடிகிறது. யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் முனைப்போடு கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறதோடு அனைத்து அரசாங்க அலுவலர்களும் போலீசாரும் தங்களுடைய தேர்தல் கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறத அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லும் வாகனங்களில் பெட்டிகள் ஏற்றப்படுகின்றன. அனைவரும் பொறுப்போடு கடமையில் ஈடுபடுவதை தான் இங்கு காண முடிகின்றது. இம்முறை தேர்தல் கடமைகளுக்காக நாடளாவிய ரீதியில் சுமார் 65,000 போலீசார் ஈடுபடுத்தப்படுகின்றனர் எனவும் தேவைப்பட்டால் இராணுவத்தினரும் ஈடுபடுத்தப்படுவர் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே எஃப்எஸ் சென்ற காலேஜ் மைதானத்தினுடைய சுற்றுவட்ட சூழலில் பல பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. சில பேருந்துகள் அந்தந்த வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றன. இங்கே வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்கின்ற உத்தியோகத்தர்களுக்கான உலருணவு பொட்டலங்களும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனையும் அவதானிக்க முடிகின்றது. விஜயராம் அந்த வேலை சவுத் முன்னு அனுப்புங்க. சரி, ஓகே. இவ்வாறாக நாளைய தினம் இடம்பெறுகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்க, ஒரு புறம் மக்கள் பலர் வாக்களிக்க செல்ல விருப்பமின்மை காணப்படுவதாக பலர் வாயிலாக அறிய முடிந்தது. இந்த நிலையில் என்னுடைய கருத்தாக அவ்வாறு இடம்பெறக்கூடாது. கண்டிப்பாக அனைவரும் தமது ஜனநாயக கடமையை நிறைவேற்றியாக வேண்டும். தாங்கள் விரும்பியவர்களுக்கு தமது சுய விருப்பின் பேரில் வாக்களிப்பதற்கான உரிமை அந்தந்த மக்களுக்குள்ளது. இந்த நிலையில் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடைய முக்கியத்துவம் பற்றி மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவைப்பாட்டில் தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன்.
குறிப்பாக ஒரு விடயத்தை கூற வேண்டும். இலங்கையில் இடம்பெறுகின்ற எல்லா தேர்தல்களும் முக்கியத்துவம் வாய்ந்தவைதான். இருப்பினும் அதனையும் விட ஒருபடி மேலே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. எவ்வாறெனில் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறப்பு வரையிலான பல்வேறு நிகழ்வுகள் நிகழப்போகின்ற இடம் அந்த இடம். குறிப்பாக உள்ளூராட்சி மன்றங்கள்தான் அந்த நிகழ்வு இடங்களை செயற்பாடுகளை எல்லாம் கட்டுக்கோப்புகள் வைத்திருக்கின்றது. தனிநபர் ஒருவர் வாழ்கின்ற பிரதேசத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் முதல் அவரது இறுதி அடக்க நிகழ்வுகள் இடம்பெறுகின்ற மயானம் வரை கட்டமைப்பதும் கட்டுக்கோப்புகள் வைத்திருப்பதுமான உடனடி அதிகாரங்களை கொண்டது இந்த உள்ளூராட்சி மன்றங்கள். இதைவிடவும் ஒரு முக்கியமான விடயத்தை கூற வேண்டும். ஒரு மாணவன் இயந்திர பரீட்சை தேதி கல்விய கல்லூரிக்கு விண்ணப்பித்து நேர்முக பரீட்சைக்கு அழைக்கப்படும் பட்சத்தில் அவருடைய தந்தையாருடைய 3 வருடத்துக்கான வாக்காளர் எண் கேட்கப்படுகின்றது. இது இல்லாத பட்சத்தில் அந்த மாணவனுக்கான உள்நுழைவு மறுக்கப்படுகின்றது. இவ்வாறாக வாக்களிக்க தகுதி பெற்ற நபர் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும் என்பதற்கு பல காரணங்களை கூறலாம். அந்தந்த நேரங்களில் தேவைகள் உணரப்படுகின்றன. ஆகையால் அதிகாலை 7 மணியிலிருந்து 4 மணி வரை வாக்களிக்கலாம். நீங்கள் நேரங்களை கருத்தில் கொள்ளாமல் நீங்கள் அதிகாலை 7 மணியிலிருந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று முன்கூட்டியே வாக்குகளை அந்த நேரத்தில் செலுத்திக் கொள்ளுங்கள். இம்முறை தேர்தலில் வாக்காளர் ஒருவர் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துவதாக கண்காணிப்பு குழு வெளியிட்டிருக்கின்ற ஒரு காட்சியை கோப்பு காட்சியாக இணைத்திருக்கின்றேன். தேர்தலுக்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எவ்வித தயக்கமின்றி வாக்களிப்பு நிலையம் சென்று நீங்கள் விரும்பிய வேட்பாளரை நீங்கள் தெரிவு செய்வதற்கான முழு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அனைவரையும் வாக்களிக்க வேண்டும் என கேட்டு நிற்கின்றேன். எப்படி இந்த ஒழுங்கமைப்பை செய்திருக்கணும்னு சொன்னால் இந்த பக்கத்தில் போய் அதாவது சென்ட்ரல் காலேஜின் கிரவுண்ட்ஸின் முன்பக்கத்தால் வந்து திருப்ப யாழ்ப்பாண பொது நூலகத்தால் வெளியேறி கொண்டு போய் கொண்டிருக்குது. விரைவாக செயற்பாடு இடம்பெற்று கொண்டிருக்குது. சரியான ஒரு ஒழுங்கமைப்போடு சிறப்பாக செய்து கொண்டிருக்கணும் இந்த தேர்தல் கடமை உத்தியோகத்தர்கள். இதில் நிற்கிற வாகனங்கள்லாம் அப்படி நிறைய வாகனங்கள் எல்லாம் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அத்தப்போ காட்டக்கூடிய மாதிரி இருக்குது.